இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு சிறப்பான ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எதிர் வருகின்ற ஜூலை மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் கண்டி சிட்டி சென்டரில் வந்து சிலோன் எக்ஸிபிஷன் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷன் வந்து நடைபெறப் போகின்றது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சுகாதாரம், கல்வி, அழகு சம்பந்தப்பட்ட விடயங்களில் இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த எக்ஸிபிஷன் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடம் வந்து இடம்பெறக்கூடியது. 2017 ஆண்டு இந்த எக்ஸிபிஷனை வந்து சிலோன் எக்ஸிபிஷன் வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதுக்கப்புறமாக 2018 ஆண்டு இடம்பெற்றிருந்தது. 2024 ஆண்டு இடம்பெற்றிருந்தது. இப்போது 2025 ஆண்டுக்குரிய ஒரு மிக பிரம்மாண்டமான எக்ஸிபிஷன் கண்டி சிட்டி சென்டரில் ஜூலை மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் வந்து இடம்பெற போகின்றது. இதில் சுகாதாரம் மற்றும் கல்வி, அழகு சம்பந்தப்பட்ட விடயங்களில் மக்களுக்கு ஒரு பூரண தெளிவுபடுத்தலையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆங்கில மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவம் தொடர்பிலாகவும் மக்களுக்கு நிறைய தெளிவுபடுத்தல்கள் வந்து இடம்பெற போகின்றது. இந்த எக்ஸிபிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விடயத்தை வந்து இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்து கொள்வதற்காக குடும்ப நல மருத்துவர், மனவள ஆலோசகர், சிரேஷ்ட விரிவுரையாளர் மற்றும் தேசமானி டாக்டர் அஜய் ஜெயசீலன் வந்து வந்திருக்கிறாரு. அவர் இந்த எக்ஸிபிஷன் உருவாகுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக அமைய பெற்றிருக்கிறாரு. எனவே அவர் கூட இந்த எக்ஸிபிஷன் சம்பந்தப்பட்ட ஏராளமான விடயங்களை இன்றைய நாளில் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷன் இந்த விடயம் வந்து 2017 ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சிலோன் எக்ஸிபிஷனுடைய ஏற்பாட்டில் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நடைபெறுகிறது. ஆனால் இடையில சில வருடங்கள் வந்து நடைபெறலை. இந்த உருவாக்கத்துக்கு மிக முக்கியமான காரணமாக நீங்கள் வந்து இருந்திருக்கிறீங்க. அது எப்படி நடந்தது? அதனுடைய ஐடியா அப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? முதலாவது நன்றி நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு. சாதாரணமாக ஒரு எக்ஸிபிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, சாதாரணமாக சுகாதாரமாக இருந்தால் ஹெல்த் எக்ஸிபிஷன் போகும், எஜுகேஷனல் எக்ஸிபிஷன், பியூட்டி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு 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 டிஃப்ரென்ஸாக செப்பரேட்டாக தான் போகிற ஒரு ஒரு பண்பாடுன்னு இருக்குது. ஸோ கேண்டியில் வந்து ஸ்பெஷலி கொலம்பில் இது நடந்திருக்குது. கேண்டியில் வந்து நாங்கள் பார்த்த நேரம் எல்லாம் ஒரு ரூஃபில், அதாவது ஆல் இன் ஒன் ரூஃப். ஒரு ஆள் உள்ளுக்கு வந்த உடனே அவருக்கு ஏற்ற இந்த இந்த சப்ஜெக்ட்ஸ் ஏரியாஸை வந்து ஒரே நொடியாக பார்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று இவங்க வந்து என்கிட்ட வந்து கதைச்சாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நானும் அந்த டைமில், இப்போ நான் கிளம்பல, அந்த டைமில் நான் கேண்டியில் தான் இருந்தேன். அப்போ நானும் யோசித்தேன், இது ஒரு நல்ல ஐடியான்னு தான். இது உண்மையாக மெதுவாக நாங்கள் டிஸ்கஷன்ஸ் எடுத்து 2016 தொடங்குவேன். ஆனால் இது 2017 ஆகிற நேரம் வந்து ஒரு ரியாலிட்டியாக ஆச்சு. ஸோ ஐடியா வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு அண்டர் ஒன் ரூஃப் எடுத்து ஒரு ஒரு வார ஆக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொடுக்கறது தான் ஒரு மெயின் ஐடியா வந்தது. 2017 ஆண்டு வந்து இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் பல வருடங்களுக்கு இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. முதல் வருடத்திலே வந்து நீங்கள் செய்யும்போது, குறிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா அல்லது ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டதா, பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டதா, இந்த மாதிரியான விடயங்களை ஒரே இடத்துல கொண்டு வரது ரொம்ப கடினமாக இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் 2017 ஆண்டில் முதலாக வந்து நடாத்தும் போது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான வரவேற்பு இருந்தது? மக்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு? உண்மையாக சொல்ல போனால் கஷ்டம். என்னத்தை நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்யணும் ஒரு கடினமானது. என்னத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ உண்மையாக நாங்கள் போய் அப்ரோச் பண்ண நேரம் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவங்க வந்து யோசிச்சது வந்து இந்த கம்பினேஷன் ஃபஸ்ட் டைம் தானே, இந்த கம்பினேஷன் எப்படி ஆகும். இப்போ அதுக்குரிய ரீசன்ஸை நாங்கள் வந்து உண்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்கள நாங்கள் வந்து இதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி வர வச்சது. உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் இதில் இருந்தாலே அந்த 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 வந்த ஆட்கள்ட வந்து எதிர்பார்ப்புக்கு மேலாக நாங்கள் வந்து உண்மையாக ரிசல்ட்ஸை கொடுத்தோம். அடுத்தது வந்து அவங்க அது ஒரு ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால மிச்ச பேர் அதுக்கு வந்து அந்த விருப்பத்தை காட்டி வந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அது பெரிய ஒரு கடினமாக இருக்கல. ஆனால் உண்மையாக ஃபண்டிங்லேருந்து மிச்சதுகள் அதுகள் தான் உண்மையாக கடினமான. ஆனால் ஆக்கள், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், லீடிங் சலான்ஸ் எல்லாம் மிச்ச பேர் இதில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ரெடியாக தான் வந்தாங்க.
இந்த மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷன் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டாலும் கூட மக்களுக்கு ஒரு போதுமான விழிப்புணர்வையும் தெளிவுபடுத்தலையும் வந்து கொடுக்க வேண்டும் என்றதான் ஒரு மிக முக்கியமான விஷயமா வந்து காணப்படுது. எனவே இந்த மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷனுடைய கன்செப்ட் எப்படி இருக்கு? கான்செப்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அண்டர் ஒன் ரூஃப் ஒரு நபர் வந்து நடந்தால் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர்னு கொடுக்கறது. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து நானும் ஒரு டாக்டராக இருந்தனால பேசிக் ஹெல்த் செக்டர் தான் மெயினாக நாங்கள் டார்கெட் பண்ணோம். அப்போ அதில் வந்து வெஸ்டர்ன் மெடிசினை மெயினாக டார்கெட் பண்ணி அதில் இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன்றைக்கி உங்களோட செகண்ட் செக்மெண்ட்டில் கதைக்கிறதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா நான் வந்து எந்த மெடிசினை இந்தியாவில் தான் செஞ்சேன். உண்மையாக வந்து இது லோக்கல் மட்டும் இல்லாமல் உண்மையாக ஃபாரின் அண்ட் லோக்கல் போத் என்டிட்டிஸ் இருக்கிற ஒரு கான்செப்டை தான் வந்தோம். அது இன்னொரு கான்செப்ட். ஸோ உண்மையாக இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முறையும் மிச்ச பேர் வந்து லோக்கலோட ஈக்குவலாக ஃபாரின் பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. ஸோ அது ஒரு கான்செப்ட். அடுத்தது வந்து ஹெல்த்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அதுக்கு பிறகு யோசிச்சோம் வெஸ்டர்ன் மட்டும் இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து உண்மையாக 2 பக்கத்துலேயும் பாப்புலர், நீங்கள் உங்களுக்கு தெரியும் அது. அப்போ நாங்கள் ஆயுர்வேதையும் கொண்டாந்தோம். அப்போ அது வெரி ரேலி ஒரு இதுக்கு இருக்க உண்மையாக ஆயுர்வேதனா சொன்னால் எல்லாம் ஆயுர்வேத சித்தா அதெல்லாம் அதோட நீங்கள் வெஸ்டர்ன் இதையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ளோவில் இருக்கிறது வந்து வெரி ரேர். அதுக்கு பிறகு தான் நாங்கள் யோசிச்சோம் வை நாட் பிரிங் எடியூகேஷன் அண்ட் பியூட்டி. தென் பியூட்டின்னு சொல்கிறது வந்து நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், ஜிம்லேருந்து நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்லேருந்து அந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. இட்ஸ் நாட் ஓன்லி சலான்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கடைசியில் இப்போ இருக்கிற இதுபடி அந்த ஃபுல் ரேஞ்சும் உண்மையாக இப்போ வந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் நீங்கள் போனீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த பக்கம் போகிறேன்னா உண்மையாக நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ கவர். அந்த ஒரு கான்செப்ட் தான் எங்களோட மைண்டில் இருந்து இப்போ ஓரளவுக்கு உண்மையாக அது ஒரு சக்ஸஸ் ஆகிடும். 2017ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. பின்னர் 2024ஆம் ஆண்டு, இப்போது 2025. இந்த கால இடைவெளியில் சில வருடங்கள் வந்து இடம்பெறல. அதற்குரிய காரணங்கள் என்ன? உண்மையாக ஆப்வியஸ்லி காரணம் கோவிட். ஸோ அந்த கோவிட் டைமில் வந்து உண்மையாக இந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்காமல் அதோட தான் நாங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒன்றும் உண்மையாக ஆன்லைன்லையோ அப்படி செய்கிற ஒரு இதுவும் இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் இதுக்குரிய அந்த ஒரு அப்சன்ஸ் ஆஃப் டைமாக ஆனது. பட் அதுக்கு பிறகு திருப்பி அவங்க வந்து திருப்பி அவங்க இனிஷியேட் பண்ண பிறகு உண்மையாக அந்த முந்தைய விட ரெஸ்பான்ஸ் கூட. இப்போ லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பெக்டடை விட உண்மையாக ரெஸ்பான்ஸ் கூட. க்ரௌடும் சரியான மாதிரி க்ரௌடும் வருது. அடுத்தது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் என்ட்ரி. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் கேன் கம் இன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று. ஸோ அது மாதிரி பார்க்குறேன். அடுத்தது இதில் ஒன்று வந்து சிலோன் எக்ஸிபிஷன்ஸ் வந்து தான் ஆர்கனைசிங். அவங்க மிச்சம் சரியான ஒரு டேலண்டட் டைனமிக் டீம், யங் டீம், உண்மையாக யங் டீம், ரைட். ஆனால் அவங்க பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க. அடுத்தது கேண்டி சிட்டி சென்டர் ஒரு மிக முக்கியமான காரணம். அவங்க வந்து மிச்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிளேஸை கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்குரிய மிச்சம் இதுகளை வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறோம். அதோட எங்களோட சேர்ந்து கொள்கிற மிச்சம் ஸ்பான்சர்ஸ் ப்ளஸ் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு உண்மையாக அதை ஒன்று நான் நேம் பண்ணலாது. மிச்ச பேர் இதுக்கு வந்து உண்மையாக ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இதில் இன்னொரு முக்கியமானது வந்து சில இதுகளில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் ப்ளஸ் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஃப்ரீ செக்அப்ஸ் அங்கனை வச்சே நடக்குது. அங்கனை வச்சே ஒரு ஹெல்த் செக்அப் அதுகளெல்லாம் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை. அடுத்த டிஸ்கஷன்ஸ் இருக்குது, பேனல் டிஸ்கஷன்ஸ். டாக்டர்ஸ், லீடிங் கன்சல்டன்ட் டாக்டர்ஸ் வந்து பேனல் டிஸ்கஷன் செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மிச்சம் எடியூகேஷனல் பற்றியும் ஹெல்த் பற்றியும் மிச்சம் இதுகள் வரும். எனவே இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து வர்றவங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது அல்லது அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்குரிய பூரணப்படுத்தல் வந்து இங்கே வந்து இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. உண்மையாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கொடுக்கப்படுது. அதாவது மிச்ச பேர் வந்து போகிற நேரம் அவங்க போயிட்டு தான் பார்க்குறது. இங்கே வந்து என்னென்னா அவங்களே எல்லாம் இங்கே வராங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து உண்மையாக அந்த சிச்சுவேஷனில் ஸ்டால் எடுத்து அங்கே இருக்காங்க. அப்போ அது ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீயாக வந்து மக்கள் வந்து எடுத்து அதை பற்றி சொல்லி அதுக்கு பிறகு போகிறதுக்கும் நீங்கள் எக்ஸிபிஷனுக்கு வர ஆக்களுக்கு வந்து காஸ்ட் எல்லாம் சரியான ஒரு கம்மியாக தான் செய்கிறது. அந்த ஒரு இதுவும் வருது. ஸோ அந்த அவேர்னஸ், அதாவது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் இந்தியா அண்ட் சம் அதர் பிளேசஸ்லேருந்து வர ஆக்கள், அதாவது சில ஆக்களுக்கு வந்து இங்கே பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ அவங்களும் இங்கே இருக்காங்க. மற்ற ஆக்கள் வந்து பிரான்ச்சஸ் இல்லாத ஆக்களும் அந்த நேரத்தில் அங்கே வந்து அவங்கள பற்றி அவேர்னஸ் கொடுத்தோன்னா மக்களுக்கு அதை பற்றி மிச்சம் இதுகள் தெரிய வருது. ஸோ லோக்கல் ப்ளஸ் ஃபாரின் 2 பாடிஸும் வரும். ஓகே. அப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்றதா இருந்தாலும் கூட, ஈவன் அவங்க வந்து பே பண்ணி கூட சில விஷயங்கள் வந்து பண்ணுறதாலும் கூட அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது.
மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷன் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதியில் வந்து கண்டி சிட்டி சென்டரில் வந்து இடம்பெறப் போகின்றது. எனவே டாக்டர் அஜய் ஜெயசீலன் வந்து குறிப்பிட்டது மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஒரே இடத்துல வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அது சம்மந்தப்பட்ட விடயங்களில் வந்து ஒரு தெளிவுபடுத்தல் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் போய் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில், நாங்கள் பரபரப்பாக வந்து இயங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்டவும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நிறைய விழிப்புணர்வுகள் வந்து தேவைப்படுகிறது. எனவே ஒரு டாக்டரை போய் நாங்கள் மீட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு கன்சல்ட்டை போய் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்றதா இருக்கலாம். எங்களுக்கு எல்லாமே நேரம் அதிகமாக வந்து தேவைப்படும். அந்த நேரத்தை வந்து குறைச்சி, எனவே உங்களை தேடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதிகமாக உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு இவ்வளோ நேரம் எங்களோடு இணைந்து இந்த எக்ஸிபிஷன் சம்பந்தப்பட்ட விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி நன்றி. சிலோன் எக்ஸிபிஷன், மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷன் இந்த வருடம் கண்டி சிட்டி சென்டரில் வந்து மிக சிறப்பாக இடம்பெற போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் மற்றும் 13ஆம் திகதிகளில் இந்த எக்ஸிபிஷன் மிக சிறப்பாகவும் மிக முக்கியமாகவும் வந்து இடம்பெற போகின்றது. குறிப்பாக சுகாதாரம், கல்வி மற்றும் பியூட்டி சம்பந்தப்பட்ட விடயங்களில் மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான தெளிவுபடுத்தலை வந்து வழங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த எக்ஸிபிஷன் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலோன் எக்ஸிபிஷன் நிகழ்வினுடைய மிக முக்கியமான சில்வர் ஸ்பான்சரை யார் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அஸ்டர் ஒயிட்ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் பெங்களூர், இவங்க தான் வழங்கி இருக்கிறாங்க. எனவே மிக முக்கியமான அனுசரணையை இவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. எனவே அந்த வைத்தியசாலையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியர் ஒருவரை இன்றைய நாளையும் நாங்கள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எலும்பு மச்சை மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் இரத்த புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் அனூப் அவர்களை இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு விடயம் பற்றி நாங்கள் இன்றைய நாளில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தலசீமியா நோய் நிலைமை என்றது ஒரு மிக முக்கியமாக நிறைய பேர் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து காணப்படுகிறது. அதை விட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், அந்த நோய் வந்து வருகின்ற நேரத்தை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக அதனோடு சேர்ந்து பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களுக்கு பூரணமான ஒரு தெளிவுபடுத்தலையும் விழிப்புணர்வையும் வந்து கொடுக்கறதுக்காக டாக்டர் அனுஃபை என்ற நாளில் நாங்கள் வந்து மீட் பண்ண போகிறோம். வணக்கம் டாக்டர். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சோக்கியமாக இருக்கு. நீங்கள்? சரி, நல்லா இருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷனுக்கு வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டல் அஸ்டர் ஒயிட்ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் ஒரு மிக முக்கியமான அனுசரணை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க, சில்வர் ஸ்பான்சர் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அதில் இந்த தலசிமியா பற்றியான விடயத்தை வந்து நாங்கள் பேச போகிறோம், உங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பதாக உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் டாக்டர் அனூப். என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஹிமட்டாலஜி, பீடியாட்ரிக் ஹிமட்டோ ஆங்காலஜி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு. இன்றைக்கி தலசீமியா அந்த வியாதி, அதுக்கு சிகிச்சை, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸு, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃப்லி அது பேசுகிறதுக்கு தான் பிளான் இருக்குது. ஓகே, இந்த தலசீமியா நோய் அப்படின்னு சொன்னால் என்ன? நிறைய பேருக்கு அதை பற்றி வந்து சில பேர் வந்து பகுதி அளவில் கேள்விப்பட்டிருப்பாங்க, சில பேருக்கு அதை பற்றி தெரியாது, ஐடியா இருக்காது. ஸோ தலசீமியா அப்படின்னு சொன்னால் என்ன? எலும்பு மஜ்ஜைன்னா இது போன் மேரோ சொல்லும். அது வந்து ஃபேக்ட்ரி, அங்கே தான் பிளட் செல்ஸ், ரத்த கணங்கள் அது ப்ரொடியூஸ் ஆகிடும். அதில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது. அதில் ரெட் பிளட் செல்ஸ்க்கு வருந்த வியாதி தான் இது தலசீமியா. அது பை பர்த் வருந்த ஒரு ஜெனட்டிக் டைப் ஆஃப் ஒரு டிசீஸ் தான் அது. அதில் யூஸ்வலி அப்பா அம்மா இருவரும் இந்த மாதிரி தலசீமியா கேரியர் ஆகிருக்கும். தலசீமியா மைனர் சொல்லும். தலசீமியான்னா ஆக்சுவல் கரெக்டு அது பேர் பீட்டா தலசீமியா மேஜர் சொல்லும். ஸோ அப்பா அம்மா கேரியர் ஆகிருந்தாலும் குழந்தைக்கு 25% சான்ஸ் இருக்குது. ரெண்டு கேரியர் ஜீன்ஸும் கூட சேர்ந்து தலசீமியா மேஜர் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ரெட் பிளட் செல்ஸுக்கு வருந்த வியாதியைத்தான் இந்த தலசீமியா. ஓகே, இது வந்து ஒரு மரபணுவோடு சம்மந்தப்பட்ட ஒரு நோயாக இருக்கிற ஒரு காரணத்தினால் இந்த தலசீமியா ஒருத்தருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதை எப்படி தெரிய வர ஆரம்பிக்கும்? பிறந்ததுக்கு அப்புறம் இம்மிடியேட் ஆகி தெரியாது. ஒரு 6 months வரைக்கும் அந்த குழந்தை நார்மலாக தான் இருக்கும். 6 monthsக்கு அப்புறம் தான் இந்த தலசீமியா மேஜர் குழந்தைக்கு ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஆரம்ப ஸ்டேஜில் என்ன ஆகிடும், அந்த ஃபீடிங், பிரஸ்ட் ஃபீடிங் எல்லாம் கம்மியாகிடும், ஆக்டிவிட்டி அது கம்மியாகிருக்கும். அப்புறம் இந்த பேலர் சொல்லும், கலரு ஒயிட் ஆகிடும், கண்ணில் கொஞ்சம் மஞ்சள் கலர் வரலாம், ஜாண்டிஸ் வரலாம். இது அப்டோமன் கொஞ்சம் பெருசாகி லிவர் ஸ்ப்ளீன் என்லார்ஜ் ஆகலாம். ப்ளஸ் இது வெயிட் கெயின் கம்மியாகிடும். அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்த குழந்தை 6 monthsக்கு அப்புறம் ஹெல்த் டவுன் ஆகிடும். அந்த
டைமில் பீடியாட்ரிஷியன் குழந்தைகள் டாக்டர் ஸ்பெஷல் டெஸ்ட் கேட்டுட்டு ஹீமோகுளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ் ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட் இருக்குது, அது பண்ணியாலும் தலசீமியா பீட்டா தலசீமியா மேஜர் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு மரபணுவோட சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் மூலமாக குழந்தைக்கு வந்து கடத்தப்படும். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக வர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து காரணமாக வந்து இருக்குது. ஆனால் இது உருவாக்கத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது, அது எப்படியான சந்தர்ப்பமாக அமையும்? இது தலசீமியா மிஸ்டேக் இருக்கிற ஜீன்ஸ் அது ஃபேமிலியில் இருக்கும். அது தலசீமியா மேஜரில் தான் தெரியும். ஒரு சில ஃபேமிலியில் இதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும். வேறு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தலசீமியா வந்து அது டெத் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கும். இல்லைன்னா 2 பேரண்ட்ஸுக்கும் கேரியர் ஸ்டேட் இருக்கும்னு கைனகாலஜிஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னென்சியில் அது அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இது 6 மந்த்ஸுக்கு அப்புறம் குழந்தை ஹெல்த் சரியில்லை, அந்த மாதிரி இது தலசீமியா மேஜர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு குழந்தைக்கு வர ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து தலசீமியா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெற்றோராக வந்து அந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த நோய் நிலைமைக்குரிய ட்ரீட்மெண்ட்டுகள் எப்படி இருக்குது? ஸோ தலசீமியா வந்த குழந்தைக்கு அந்த சொந்த பிளட் செல்ஸில் அது கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ டோனர் பிளட்டு போட்டுகிட்டே இருக்கணும். அது யூஸ்வலி ஒரு 4 வீக்ஸ் 6 வீக்ஸில் ஒன்ஸு பிளட்டு போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி போட்டில்லைன்னா அந்த குழந்தை நார்மலாகி சர்வைவ் பண்ணல. ஸோ பிளட்ஸ் போடுறது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அது. பட் பிளட் போடுறது ஒரு கொஞ்சம் பிளட் யூனிட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து வருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆரம்பமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அது அயர்ன் ஓவர்லோடு சொல்லும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பேக்கிலும் அயர்ன் இருக்குது. ஸோ அயர்ன் அது லிவரில் ஹார்ட்டில் எல்லாம் டெபாசிட் பண்ணி ஆர்கன் ஃபெயிலியர் அந்த மாதிரியெல்லாம் வரலாம். ஸோ மெயின் ட்ரீட்மெண்ட்டு ஒன்று பிளட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, 2 அயர்ன் கீலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் சொல்லும். அதுக்கு மெடிசின் இருக்குது. அது கொடுத்ததுக்கப்புறம் குழந்தை யூரினில் அயர்ன் எக்ஸ்க்ரீட் ஆகிட்டே இருக்கும், அயர்ன் டெபாசிஷன் வராது. இந்த மாதிரி பண்ணியால் குழந்தைக்கு வந்து 20-25 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். பட் எவ்ரி 1-1.5 மந்த்ஸில் பிளட்டு போட்டுகிட்டே இருக்கணும். ஈஸி அல்ல அது. இதுக்கு ஒரே ஒரு க்யூர் தான் இருக்குது. க்யூர் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவேன். நான் முன்னாடி சொல்ல மாதிரி ஃபேக்ட்ரி ப்ராப்ளம் இது. ஃபேக்ட்ரி வந்து போன் மேரோ எலும்பு மஜ்ஜை. ஸோ அது மாற்றி வைக்கிற இது பிரக்கிரியா அது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லும். அது பண்ணியாலும் தலசீமியா க்யூர் ஆகிடும். க்யூர்னா கம்ப்ளீட் க்யூர். குழந்தைக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. இப்போது இந்த தலசீமியா நோய் ஒரு குழந்தைக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அறிகுறிகள் எப்படி எல்லாம் இருக்குது? ஒரு பெற்றோரை அவங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த குழந்தையோட ஹெல்த் கம்மியாயிடும், வெயிட் கெயின் வராது, இது ஜாண்டிஸ் வரலாம், பேலர் வரலாம். இந்த பேலர் இருந்தால் அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக அந்த அவஸ்தை. பிளட் போட்டலைன்னா குழந்தையோட ஹெல்த் பிக்கப் ஆகாது. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்னு சொல்லி மாதிரி டெஸ்ட் இருக்குது. பிளட் டெஸ்ட் எல்லா இடத்தும் கிடைக்கும். அது ஹீமோகுளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ் சொல்லும். நம்மளோட ரெட் பிளட் செல்லில் ஆக்சிஜன் கேரியிங் ப்ரோட்டீன் தான் ஹீமோகுளோபின். அது நார்மல் பேட்டர்ன் இருக்குமா இல்லை தலசீமியா பேட்டர்ன் இருக்குமா அந்த பிளட் டெஸ்ட்டில் அது பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த எலும்பு மச்சை மாற்று அறுவை சிகிச்சை என்றது வந்து இந்த தலசீமியா நோய்க்கு மட்டும்தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாமா, இல்லை வேறு நோய் ஏற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கா? எலும்பு மஜ்ஜை சம்பந்தமான நிறைய டிசீஸுக்கு இது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதில் ஒன்று தலசீமியா, இன்னொன்று ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸுக்கு வந்த கேன்சரோட பேர் லுக்கீமியா, பிளட் கேன்சர் சொல்லும். பிளட் கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு, குழந்தை இல்லை அடல்ட் பேஷண்ட் இருந்தாலும் கூட ஒரு சில பேஷண்ட்டுக்கு இது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படும். யூஸ்வலி மக்களுக்கு குழந்தைகளுக்கு வந்த இந்த பிளட் கேன்சர் லுக்கீமியாவில் கீமோதெரப்பில்னா மெஜாரிட்டி க்யூர் ஆகிடும். 70% மேலே அதில் க்யூர் ஆகிடும். பாக்கி 30% திருப்பி வரும். திருப்பி வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்கர் கீமோதெரப்பி போட்டுட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியால் தான் லாங் டேர்ம் க்யூர் கிடைக்கும். ஒரு சில டிசீஸ் இருக்குது, ப்ரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசார்டர் சொல்லும். பிறக்கும்போதே இம்யூன் சிஸ்டம், பாடி ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் அது சரியில்லை. அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா இந்த சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த டெத் ஆகிடும். அது யூஸ்வலி ஒரு ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸில் டெத் ஆகிடும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அது பிறந்ததுக்கப்புறம் இம்யூனோ டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏர்லியர் ஸ்டேஜில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியாலும் அதிலிருந்து கூட க்யூர் வந்துடும். அப்புறம் வேறு அடல்ட் டிசீசஸ் இருக்குது, லிம்ஃபோமா, மயலோமா, இதில் எல்லாம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் யூஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். டாக்டர், என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த தலசீமியா நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறமாக சிகிச்சை வந்து வழங்குறதுல நிறைய பேருக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. இது எப்படி வந்து சிகிச்சை வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு யோசிக்கிற விஷயம் கூட வந்து இருக்குது. எனவே இந்த சிகிச்சை முறை எப்படி இருக்குது, அதை எப்படி இலகுவாக வந்து சொல்லலாம்? இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வேறு ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி இல்லை.
ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஆப்ரேஷன் பண்ணணும், டோனருக்கே வயரு அது ஆப்ரேட் பண்ணி லிவர் எடுத்து இது ரெசிபியன்ட் பேஷண்ட்டுக்கு வயர் ஆப்ரேட் பண்ணி அங்கே போடணும். இல்லைன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி அல்ல போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக்கலி மேட்ச்டு டோனர் வேணும். டோனர் யூஸ்வலி பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்கலாம், இல்லை ஃபாதர் ஆர் மதர் இருக்கலாம். டோனர் மேலே யூஸ்வலி ஆப்ரேஷன் ஒன்றுமே பண்ணுறது இல்லை, அது பண்ண தேவையில்லை. மெடிசின்ஸ் போட்டு அந்த டோனர் ஸ்டெம் செல்ஸு அந்த எலும்பு மஜ்ஜிருந்த வெளியில் பிளட்டில் வந்துடும். பிளட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பிளட்லேருந்து கலெக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு கூட ஆப்ரேட் பண்ணி அது அங்கே போடணும் அந்த மாதிரி இல்லை. அது வெயின்ஸில் போட்டாலும் அது போய் எலும்பு மஜ்ஜையில் அது செட்டில் ஆகிடும். ஸோ ஆப்ரேஷன் இல்லை இந்த ப்ரொசீஜரில். ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸ் ப்ரொசீஜர். இது சரியான ட்ரைனிங் அது இல்லைன்னா இது சக்ஸஸ் ஆகாது. ஒரு 4-5 ஆப்ரேஷன் பண்ணத மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுന്ന 2 to 3 weeks டைமில் பேஷண்ட்டுக்கு இம்யூன் சிஸ்டம் எல்லாம் கம்ப்ளீட் ஜீரோ ஆகிடும். ஆ டைம் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கு, லைஃப் த்ரெட்டனிங் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வரலாம். ஸோ அது கேர்ஃபுல்லாகி பண்ணியால் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இலங்கையில் இந்த தலசீமியா நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நோயாளர்களுக்கு அதில் வந்து ஒரு நிபுணராக வந்து இருக்கிற நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஒன்று, இந்த தலசீமியா ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னென்சி டைமுக்கு முன்னாடி பார்ட்னர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டெஸ்ட் பண்ணி 2 பேரும் கேரியர் இருந்தாலும் ப்ரெக்னென்சி டைமில் டெஸ்ட் பண்ணி இந்த பீட்டா தலசீமியா மேஜர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா பேபிக்கு, அந்த மாதிரி அது தெரிஞ்சு இருந்தாலும் அந்த ப்ரெக்னென்சி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரிவென்ஷன் பண்ணலாம். இன்னொன்று, இது மேரேஜுக்கு முன்னாடி இது கேரியர் பேரண்ட்ஸ், ஃபாதர் அண்ட் மதர் கேரியர் பேரண்ட்ஸ் மேரேஜ் அது அவாய்டு பண்ணியாலும் கூடி இது தலசீமியா மேஜர் ப்ரிவென்ட் பண்ணலாம். அது ஒரு மெசேஜ். ப்ரிவென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. செகண்டு, இது தலசீமியா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்தாலும் நீங்கள் இது குழந்தைகள் டாக்டர் பீடியாட்ரிஷனுக்கே கேட்கணும். இது எப்படி இது தலசீமியா டெஸ்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணி தலசீமியா வந்ததுக்கப்புறம் என்ன எல்லாம் பண்ணலாம், என்ன ஏஜில் பெஸ்ட்டு சக்ஸஸ் ரேட் இருக்குது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு. யூஸ்வலி அது சின்ன வயசில் ப்ரீ ஸ்கூல் ஏஜ் சொல்லும், பிட்வீன் 3 and 8 years பண்ணியாலும் ஜாஸ்தி சக்ஸஸ் இருக்கும். 15 years 16 years எல்லாம் பண்ணியாலும் அதில் உள்ள அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி அயர்ன் ஓவர்லோட் சம்பந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சக்ஸஸ் ரேட் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி கேட்கணும் பீடியாட்ரிஷியன் குழந்தை டாக்டருக்கு. அவர் சொல்கிறது அது கேர்ஃபுல்லாகி அதை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் ரீப்ளேஸ்மெண்ட் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 4 to 6 weeks அது ஹீமோக்ளோபின் செக் பண்ணி இந்த பீடியாட்ரிஷியன் டாக்டர் சொல்லும் இந்த குழந்தைக்கு எவ்வளோ பிளட்டு எவ்வளோ கேப்பில் வேணும். அது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியாலும் அது தலசீமியா கண்ட்ரோலில் வரலாம். ஓகே, இந்த மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷனில் வந்து உங்களுடைய அஸ்டர் ஹாஸ்பிட்டல் ஒரு மிக முக்கியமான சில்வர் ஸ்பான்சர் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டால் வந்து நீங்கள் அமைக்க போகிறீங்க. ஆமாம். எனவே நிறைய பேர் இலங்கையிலிருந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணி உங்களுடைய ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஸோ ஜூலை 12-13 அது டேட்ஸில் அது மெடிக்கல் எக்ஸிபிஷன் இருக்குது. இந்த ஸ்டால் போடுறதுக்கு மெயின் ரீசன் இந்த அவேர்னஸ் ஜென்ரல் பப்ளிக்கு அது அறிவு கொடுக்கறதுக்கு தான். இந்த மாதிரி வியாதிகள் இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது க்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது அறிவு இல்லைன்னா அது ஃபாலோ பண்ணாது. அது அறிஞ்சதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாலும் கரெக்ட் அட்வைஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஏது டைப்பு இது பேஷண்ட்ஸுக்கு அது குணமாயிடும். அந்த மாதிரி கட்டாயமாக நீங்களும் எதிர்வருகின்ற 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கண்டி சிட்டி சென்டரில் வந்து இடம்பெற போகின்ற மெடெக்ஸ் எக்ஸ்போ எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் சண்டிங்க அப்படின்னு சொன்னால் அஸ்டர் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து அவங்களுடைய ஸ்டோலை வந்து அமைச்சிருக்கிறாங்க. எனவே தலசீமியா நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அந்த நோய் நிலைமையை ஆரம்பத்தில் வந்து கண்டறிந்தவங்க, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும், அதுக்குரிய செலவுகள் எல்லாம் எப்படி இருக்கும், அதை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அது தொடர்பிலான விஷயங்களை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். இவ்வளோ நேரமும் இந்த தலசீமியா நோய் தொடர்பாகவும் அதில் இருக்கிற விஷயங்கள் தொடர்பாகவும் அதை எப்படி குணப்படுத்தலாம், அதற்கு முன் என்ன மாதிரியான அவேர்னஸை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்ற நாள் எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு டாக்டர். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.